என்னோட நேம் மாரி செல்வம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஓகே நேட்டிவ். அண்ட் நான் கன்வெர்ட்டட் கிறிஸ்டின் தான் சொல்ல வந்து யாரை சொல்லியிருந்தேன். ஒரு 3 வீக்ஸ் இருக்கும். எனக்கு என்னன்னா ஒரு தரிசனம் ஏசப்பா கொடுத்தாங்க. நான் உங்களோட மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருக்கேன். நான் மிச்சவங்க சொல்ற மாதிரி சொல்ல விரும்பல. எனக்கு ஏசப்பா கொஞ்சம் தரிசனம் எப்படி இருந்துச்சு நான் அப்படி சொல்றேன். என்னன்னா, நீங்க வந்து ஒரு பாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கம்போஸ் பண்றீங்க. பாடுறீங்க, பாடி முடிச்சிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் அது ஓப்பனா கேட்க ரொம்ப கேவலமா இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, நான் பார்த்துருக்கேன். நீங்க பாடுன ஒவ்வொரு பாட்டுமே நான் பார்த்துருக்கேன். ஒண்ணும் இல்ல. எல்லா பாட்டுமே நான் பார்த்துருக்கேன், கேட்டுருக்கேன். அது சம்டைம் நான் உங்களோட யூடியூப் சேனலோட ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா பாட்டுமே ஃபேமஸ் தான். ஏதோ 10 பேர் அடிச்சு ஜான் நான் அடிச்சு 10 பேர் நான் மாரி நீங்க கம்போஸ் பண்ண எல்லா சாங்குமே ஹிட்டு. ஓகே. ஆனா அந்த ஒரு சாங் வந்து என்ன உடைச்சிருச்சு அந்த டைம். ஏன்னா, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸா இருந்துச்சு. சரி ஓகே. நான் அப்ப ப்ரேயர் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அது உள்ள கில்ட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஏதாவது வெளிப்படையா நான் சொல்லிருவேன் யார்கிட்டயும். இந்த மாதிரி ஏசப்பா தரிசனம் கொடுத்தாங்க. இதுல பார்த்து இருந்துக்கோங்க. இதுல இப்படி இருந்துக்கோங்க அப்படின்னு. ஆனா எனக்கு சொல்லாம இருக்க முடியல. அதனால சொல்றேன். இதுக்கான ரீசன் இது அதுன்னு ரொம்ப பெருசா எனக்கு விரும்பலண்ணா. ஒரே ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு. நானே வழி, நானே சத்தியம் சொன்ன ஏசப்பா தான். அவர் கால விழுந்துருங்க. இளையகுமாரன ஏசப்பா அவங்களோட தகப்பன் எப்படி அணைச்சி கை காப்பு 10 கைக்கு மோதிரம் போட்டு அழைச்சி தன்னோட இதெல்லாம் பார்த்து, அதாவது இளையகுமாரன் எல்லாத்தையும் சிரிச்சுட்டான். முடிஞ்சுது அவனை பொறுத்த வரைக்கும் லைஃப். பன்னியோட தவிடு கிடைக்குமான்னு எங்கனா இப்போ வந்து அப்பாவை தேடி வந்ததுக்கு அப்புறம் அப்பா அரவணைச்சு அவரை பார்த்துக்கிட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு ரொம்ப பெருசாலாம் சொல்லலாம்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஊழியத்துல. எனக்கு ஊழியம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் தெரியாதுண்ணா. ஆனா ஒரே மட்டும் ஒரு சில விஷயங்கள் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதுல மெயினா என்னன்னா அந்த டிக்கெட். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மிச்சம் சொல்லலாம், எதுவுமே சொல்லல விட்டுட்டேன். ஆனா அந்த டிக்கெட் பிரைஸ் நான் பார்த்தேன். அது எதுக்கு நான் ஏசப்பா கொடுத்த கிருபை தானே. எனக்கு அது எனக்கு இப்ப வரையும் எனக்கு புரியல. ஏசப்பா கொடுத்த கிருபை. எனக்கு யோசிச்சு பார்த்தா எனக்கு எதெல்லாம் சொல்லணும்னு தோணுது. ஆனா அதெல்லாம் சொல்ற அளவுக்கு நானும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கிடையாது. நான் கன்வெர்ட்டட் கிறிஸ்டின் தான். அதனால எனக்கு ரொம்ப நாலேஜ் கிடையாது கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தர் இரக்கம் செய்கிறார். தாழ்மை சிந்தனை உள்ளவர்கள் கர்த்தர் இப்ப உயர்த்துவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால சொல்றேன். இறங்குங்க. உங்களை எவ்வளவு முடியுமோ இறங்குறதுக்கு. தரை மட்டும் தாழ்த்துங்க. ஏசப்பா உங்களை மிகப்பெரிய அளவு உயர்த்துவாங்க. சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்றேன். சொல்லிட்டேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ.